பிறவிகளையும் வாழ்க்கையையும் தானே வடிவமைத்துக் கொள்ளும் திறமை இந்த தெய்வீக கம்ப்யூட்டருக்கு உள்ளதாகவும் கூறுகிறது. இந்த ஆளுமைகள் பர்சனாலிட்டிஸ் பல புதிய நிஜங்களை உருவாக்குவதாகவும் தனித்தன்மையுடன் செயல்படுவதாகவும் கூறுகிறது. அதாவது இந்த தெய்வீக கம்ப்யூட்டர், அதாவது நமது ஆன்மா, நம்முடைய ஆளுமையை படைப்பதாக செத் கூறுகிறது. ஆனால் ஒவ்வொரு ஆளுமையும் ஒரு குறிப்பிட்ட வரைமுறைக்குள் மட்டுமே செயல்பட முடியும். ஆனால் ஒவ்வொரு ஆளுமையின் ஆன்மாவுக்குள்ளும் மொத்த வரைபடமும் இருப்பதாக செத் கூறுகிறது. ஆனால் நமக்கு அதனால் நமக்கு பல சக்தி வாய்ந்த அனுபவங்கள் கிடைப்பதாகவும் கூறுகிறது. செத் தான் வாழும் டைமென்ஷனுக்கும் நாம் வாழும் மனிதர்களாகிய நாம் வாழும் டைமென்ஷனுக்கும் இடைவெளி இல்லை என்று தெரிவிக்கிறது. உண்மை தன்மை என்ன என்பதை அறிவியலால் நமக்கு விளக்க முடியாது என்றும் கூறுகிறது.